வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களை திசை திருப்பும் நோக்கில் ஜனநாயகன் திரைப்படத்தை பயன்படுத்தி திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் அரசியல் செய்கின்றன என பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் குறிப்பிட்டுள்ள அறிக்கையில், பொதுவாக ஒரு திரைப்படம் குடும்பத்துடன் பார்ப்பதற்கு ஏற்ற வகையில் இருந்தால்தான் தணிக்கை துறையால் UA சான்றிதழ் வழங்கப்படும் என்றும், அந்த சான்றிதழ் வழங்கப்படுவதற்கான சட்ட விதிமுறைகள் தெளிவாக உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த விதிகளுக்கு உட்பட்டு திரைப்படத்தை ஆய்வு செய்த பின்னரே தணிக்கைத்துறை சான்றிதழ்களை வழங்கும் எனவும் அவர் விளக்கியுள்ளார். ஜனநாயகன் படத்துக்கு UA சான்றிதழ் வழங்கும் முன்பு சில குறிப்பிட்ட காட்சிகளை நீக்குமாறு தணிக்கைத்துறை படக்குழுவினருக்கு அறிவுறுத்தியதாகவும், ஆனால் அந்த மாற்றங்களை செய்ய படக்குழுவினர் மறுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது முழுக்க முழுக்க தணிக்கைத்துறைக்கும் படக்குழுவினருக்கும் இடையிலான நடைமுறை சிக்கலாகும். மத்திய அரசுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என அவர் வலியுறுத்தினார். மேலும் திரைப்படத்துறையில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை என்றும், ஆனால் தேர்தலை முன்னிட்டு மக்களை தவறாக வழிநடத்தும் நோக்கில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் திட்டமிட்டு மத்திய அரசுக்கு எதிராக அவதூறு பரப்பி வருகின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டினார். குறிப்பாக ஒரு திரைப்படத்தின் தணிக்கை சிக்கலை அரசியல் பிரச்சாரமாக்க மாற்றி மக்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சிகள் நடந்து வருகின்றன என்றும் அவர் சுட்டியுள்ளார். மேலும் அவர் கூறுவது, நடிகர் விஜய் தரப்பினர் உண்மையை உணர்ந்து இந்த விவகாரத்தில் அரசியல் செய்ய முயலக்கூடாது. ஜனநாயகன் திரைப்படம் விரைவில் வெளியாகி வெற்றி பெற வேண்டும் என்பதே பாஜக விரும்பும் என்றும், சினிமா உலகம் அரசியல்வாதங்களின் கருவியாக மாறக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரசாத் தனது அறிக்கையில், திரைப்படம் என்பது மக்களை மகிழ்விக்கும் கலை வடிவம். அதை தேர்தல் அரசியலுடன் இணைத்து மத்திய அரசுக்கு எதிராக தவறான பிரச்சாரம் செய்வது ஜனநாயகத்திற்கு பாதகமானது. மக்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகன் திரைப்படம் கலை வடிவமாக மதிக்கப்பட வேண்டும், அரசியல் ஆயுதமாக அல்ல எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.